அனுமான தீவிர சிந்தனையின் மூலம் பெரும் அறிவு. உதாரணத்திற்கு, ஓரிடத்தில் புகை இருக்கும் பொழுது அங்கு தீ இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். ஸ்ருதி சப்தத்தின் மூலம் அல்லது கேட்பதன் மூலம் கிடைக்கும் ஞானம் இது பூர்வமான இடத்திலிருந்து வரும்போது முழுமையாக இருக்கும். உதாரணமாக, ஒரு குழந்தையின் தாய் மட்டுமே அவரின் தந்தை யார் என்பதை கூற முடியும். அதுபோல் வேதம் மட்டும் தான் ஆத்மா என்ன என்பதை விளக்க முடியும். கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார், எல்லா வேதங்களின் மூலம் அறியப்படுபவன் நானே. நான் தான் வேதங்களை தொகுத்தவன் மற்றும் வேதத்தை அறிந்தவன். 15.15 பகவத்கீதை. சில பிரபுபாதாவின் உபன்யாசம் சைத்தன்ய சரிதாம்பும் ஆதி லீலா பகுதி 5 பாகம் 14 இன்றைய நாகரீக மனிதனின் நோயானது அவன் புனித நூல்களில் அறிவிக்கப்பட்டது அனைத்தையும் நம்பாதது ஆகும். நம்பிக்கையற்றவர்கள் ஆன்மீக அறிவை உணரும் தன்மையில் முன்னேற்றம் அடைய முடியாது. ஏனெனில் அவர்கள் ஆன்மீகத்தின் ஆற்றலை புரிந்து கொள்ளவில்லை. ஆலமரத்தின் சிறிய பழமானது நூற்றுக்கணக்கான விதைகளை கொண்டுள்ளது மற்றும் ஒவ்வொரு விதையும் லட்சக்கணக்கான அது போன்ற பழங்களை உருவாக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. மற்றொரு ஆலமரத்தை உருவாக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. இயற்கையின் விதிகள் அவை இவ்வாறு இயங்குகிறது என்பதை நாம் அறிவதற்கு அப்பாற்பட்டவை ஆனாலும் கூட அவற்றை நாம் காண முடிகிறது. முழுமுதற் கடவுளின் ஆற்றலுக்கு இது ஒரு அற்பமான உதாரணம். இதை போன்று விஞ்ஞானியால் விளக்க முடியாதது பல குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சிகள் உள்ளன. உண்மையில் எல்லாம் உருவப்படுத்த முடியாதவை ஆகும். ஏனெனில் உடல் பொருளானது தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே புரியும் தன்மை உடையது. பிரம்மா முதல் அற்பமான ஒரு எறும்பு வரையிலான பலதரப்பட்டவர்கள் இருப்பினும் எல்லோரும் உயிரினங்கள் ஆவர். அவர்களுடைய அறிவின் முன்னேற்றம் வெவ்வேறு ஆகும். ஆகையால் நாம் அறிவை சரியான மூலத்திடம் கண்டறிய வேண்டும். உண்மையில் நாம் வேதத்தின் மூலமாகத்தான் அறிவை அடைய முடியும். சம்ருதி என்று அழைக்கப்படும் 4 வேதங்களும் அவற்றுடன் பின்னி பிணைந்த புராணங்களின் ராமாயணமும் மகாபாரதமும் அவற்றின் கிளை கதைகளுக்கும் ஆன்மீக அறிவுக்கு பூர்வமான மூலமாகும். நாம் அறிவை அடைய விரும்பினால் நாம் இத்தகைய நூல்கள் மூலம் தயக்கமின்றி அறிய வேண்டும். தொகுக்கப்பட்டுள்ள புனித நூல்கள் முதலில் நம்பிக்கையற்றவையாக தோன்றும். ஏனெனில் நம்முடைய முரண்பட்ட ஆசையான எல்லாவற்றையும் நாம் சிறிய மூளையை கொண்டு ஆய்ந்தறிய விரும்புகிறது. ஆனால் ஆய்ந்தறியப்படும் அறிவானது முழுமையை பெற்றது அல்ல. முழுமையான அறிவு தெரியப்பட்டுள்ள புனித நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளதை அதற்கு பற்பல குறிப்புரைகளை எழுதி விட்டு சென்ற மேற்கு ஆச்சாரியர்கள் உறுதி செய்துள்ளார்கள். அந்த ஆச்சாரியர்கள் எவரும் சாஸ்திரங்கள் மீது அவநம்பிக்கை கொண்டதில்லை. ஒருவன் சாஸ்திரங்கள் மீது அவநம்பிக்கை கொண்டுள்ளான், அவன் ஒரு நாஸ்திகன் ஆவான். ஒரு நாஸ்திகன் எத்தனை மேன்மை பொருந்தியவன் ஆனாலும் அறிவுரை கேட்க அவனை அண்டக்கூடாது. சாஸ்திரங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை அவர். அடுத்த பேஜ் வரணும் மாதாஜி. எத்துணை முரண்பட்ட கருத்துக்களை கொண்டவர் ஆனாலும் உண்மையான அறிவை பெறுவதற்கு அவர் தகுதி வாய்ந்தவர் ஆவார். அவ்வாறான அறிவானது முதலில் மனதில் நினைத்து பார்க்க கூட முடியாதது ஆகும். ஆனால் அது மிக சரியான அதிகாரபூர்வமான ஒருவரிடமிருந்து வெளிப்படும் போது அதன் பொருளானது விளங்குகிறது. அதன் பிறகு அந்த அறிவில் ஒருவருக்கும் சந்தேகம் ஏற்படுவதில்லை.
நவம்பர் 6, 1972 அன்று பிருந்தாவனில் ஆற்றிய ஸ்ரீமத் பாகவதம் 1.2.26 சொற்பொழிவிலிருந்து உண்மையில் மனித வாழ்வு ஜட உலகின் இருளிலிருந்து வெளியே வருவதற்காக கொடுக்கப்பட்டு உள்ளது. தமோசோ மா ஜயோதிர் கம்ய, இதுதான் சாரம். இதுவே வேதத்தின் சாரம். இந்த இருளிலேயே இருந்து விடாதீர்கள். இருள், இந்த ஜட உலகம் இருளானது, ஓரிரவை போன்றது. அது இருளாக இருந்தது. உண்மையில் அது இருளாக இருந்தது. சூரிய ஒளியினால் நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உண்மையில் இருட்டாக இருக்கிறது. இருட்டுதான் அறியாமை. நமக்கு வாழ்வின் நோக்கம் என்ன என்பது தெரியவில்லை. அதனால் உலகமே இருளில் இருக்கிறது. வேதத்தின் தகவல் என்னவென்றால், இருளில் இருக்காதீர்கள், வெளிச்சத்துக்கு வாருங்கள். அதற்குண்டான கல்வி தேவைப்படுகிறது. இதற்கு பெயர்தான் முக்தி. ஜட உலகில் இருளிலிருந்து, அறியாமையின் இருளிலிருந்தும் வெளிவருவது. அதனால் முழு செவ ஒருவன் தீவிரமாக இந்த இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வெளியே வர வேண்டும் என்பதை நினைப்பதே அவனது கடமை. 1966 பிப்ரவரி 19:20 நியூயார்க்கில் ஆற்றிய பகவத்கீதை முகவுரையிலிருந்து. முழு வேத ஞானம் தவறில்லாதது. வேத ஞானத்தை தவறில்லாததாக எடுத்துக்கொள்வதற்கு நிறைய உதாரணம் இருக்கிறது. இதுவரையில் இந்துக்களை பொறுத்தவரை அவர்கள் எவ்வாறு வேதத்தின் அறிவில் முழுமையான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சாதாரண உதாரணம் பசுவின் சாணம் என்பது ஒரு விலங்கின் மலம் ஆகும். வேதத்தை பொறுத்தவரையில் ஒரு விலங்கின் மலத்தை ஒருவன் தொட்டால் அவனை தூய்மை செய்து கொள்ள குளிக்க வேண்டும். ஆனால் வேதத்தில் பசுவின் சாணம் தூய்மையானது. ஒரு குறிப்பிடப்பட்டுள்ள தூய்மையற்ற இடமும் பொருட்களும் தூய்மையான பசுவின் சாணத்தின் தொடர்பில் தூய்மை அடைகிறது. இப்போது ஒருவன் எவ்வாறு ஒரு இடத்தில் விலங்கின் மலத்தை தூய்மையற்றது என்றும் மற்றொரு இடத்தில் ஒரு விலங்கின் மலமாகிய பசுவின் சாணம் தூய்மையானது என்றும் கூறப்பட்டுள்ளது என வாதாடினால் எதிர்மாறான நிலை ஏற்படுகிறது. ஆனால் உண்மையில் எதிர்மாறான நிலை ஏற்பட்டாலும் அது வேதத்தின் அதிகாரப்பூர்வமான கூற்று என்பதால் நாம் நடைமுறையில் ஏற்றுக்கொள்வதால் நாம் தவறு செய்வதில்லை. நவீன வேதியியல் படித்தவர், நவீன அறிவியல் வல்லுநர் நுசலால் மோகன கோசால் அவர்கள் பசுவின் சாணத்தை மிகவும் நுணுக்கமாக ஆராய்ந்து பசுவின் சாணத்தை அனைத்து கிருமிகளிலிருந்தும் பாதுகாக்கும் குணங்களை கொண்டுள்ளது என்று கண்டுபிடித்தார். மேலும் அதே போன்று அவர் ஆர்வத்தில் கங்கை நீரை ஆராய்ந்தார். ஆதலால் என்னுடைய ஆலோசனை என்னவென்றால், வேத ஞானம் என்பது முழுமையானது. ஏனெனில் அது எல்லா விதமான சந்தேகத்திற்கும் தவறுகளுக்கும் அப்பாற்பட்டது. ஆதலால் பகவத்கீதை தான் எல்லா வேத ஞானத்தின் சாரமாகும். ஆதலால் அடுத்த பேஜ் வரணும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்த பேஜ் வரணும் மாதாஜி. வரும் பிரபுஜி மாத்திரம். பக்தி விருச்சா சேவகர்கள் கையேடு ஸ்ரத்தவான். வேத ஞானம் என்பது தவறற்றது. அது ஒருவர் பின் ஒருவராக சீட பரம்பரையில் வருகிறது. ஆதலால் வேத ஞானம் என்பது ஆராய்ச்சி பொருள் அல்ல. நம்முடைய ஆராய்ச்சி அனைத்தும் முழுமையற்றது. ஏனெனில் நாம் அனைத்தையும் குறைபாடுகளுடைய புலன்களால் தேடுகிறோம். அதனால் நமது ஆராய்ச்சியின் பயனும் முழுமையற்றதாகிறது. அது முழுமையாக ஆக முடியாது. நாம் முழுமையான ஞானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழுமையான ஞானம் ஆன்மீக உலகிலிருந்து கீழே வருகிறது. பகவத் கீதையில் கூறியது போல நாம் ஞானத்தை சரியான மூலத்திடமிருந்து, அதாவது பகவானிடமிருந்து ஆரம்பித்து அதை பின்பற்றி சீட பரம்பரையில் வந்த
ஆன்மீக குருவிடமிருந்து பெற வேண்டும். நான் என்ன கூற வருகிறேன் என்றால், அர்ஜுனன் ஒரு மாணவனாக பகவத்கீதையின் பாடங்களை அறிந்து அதனை முழுமையாக எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டான். நாம் பகவத்கீதையின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு மற்றொரு பகுதியை தவிர்ப்பது என்பது அனுமதிக்கப்படுவதில்லை. நாம் பகவத்கீதையை எந்த ஒரு சொந்த விளக்கமும் இல்லாமல் ஏற்க வேண்டும். அதை நாம் குறைக்க கூடாது. நம்முடைய கருத்துக்கள் அதில் சேர்க்க கூடாது. ஏனெனில் அதை நாம் மிகவும் முழுமையான வேத ஞானமாக ஏற்க வேண்டும். வேத ஞானம் என்பது முழுமையான உன்னத அறிவின் மூலத்திடமிருந்து வருகிறது. ஏனெனில் அதன் ஒவ்வொரு வார்த்தைகள் பகவானால் கூறப்பட்டு உள்ளது. பகவான் பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு பெயர் பௌர்ணேய அல்லது 4 விதமாக குறைபாடுடைய பாதிக்கப்பட்ட ஜட உலகின் மனிதனால் கூறப்பட்டது அல்ல. இந்த ஜட உலகில் வாழும் உயிரினங்களுக்கு 4 குறைபாடுகள் இருக்கின்றன. அவை அவன் நிச்சயமாக தவறு செய்வான். சில சமயம் மாயையால் ஏமாற்றப்படுவான். அவனுக்கு மற்றவர்களை ஏமாற்றும் குணம் இருக்கும். அவன் பக்குவமற்ற குறைபாடுடைய குழந்தை. இந்த 4 குறைபாடுகள் ஹரே கிருஷ்ணா மாதாஜி, சரியா கேட்கலைங்க சொன்னது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, இதை முடிச்சுட்டுங்களா? முடிச்சிருக்கோம் மாதாஜி. நிறைய இருக்கா? முடிச்சிருக்கோம். முடிக்கிறேங்க. குறைபாடு உடைய ஒருவனால் நிச்சயமாக முழுமையாக ஞானத்தை இருக்கும் செயல்களை கூற முடியாது. வேதங்கள் அப்படி இல்லை. வேத ஞானம் என்பது முதலில் படைக்கப்பட்ட உயிரினமான பிரம்மாவின் ஹிருதயத்திலிருந்தே பொறிக்கப்பட்டிருந்தது. பிரம்மா பகவான் கொடுத்த முழுமையான வேத ஞானத்தை அவரது மகன்களுக்கும் சீடர்களுக்கும் வழங்கினார். பகவான் பூரணமாக அல்லது அனைத்து முழுமையாக இருப்பதால் அவர் ஜட இயற்கையின் விதிகளுக்கு கீழ் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அது வரைக்கும் நிறுத்திக்கோங்க. ஓகேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் தத் சத். அதாவது அனுமானம் ஸ்ரீலா பிரபுபாதர் சொல்ற விஷயங்களை ஒவ்வொன்னா இதுல சொல்லியிருக்கா நடைமுறைப்படுத்தி. அதுல தீவிர சிந்தனையின் மூலம் பெறும் அறிவு. அதாவது உதாரணத்துக்கு நம்ம புகை இருக்கிறப்ப அங்க தீ இருக்கலாம், இல்லை இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுமானம். என்ன, ஒரு தீவிர சிந்தனையின் அறிவின் மூலியமாக நம்ம அப்படி சொல்றோம். காணல் நீர் சொல்லலாம். காணல் நீர் தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு தண்ணீர் இருக்கிற மாதிரி இருக்கும், அங்க இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அது ஒரு அனுமானம் தான். அதுதான் சொல்ல. அதே மாதிரி ஸ்ருதி, அதாவது சப்தத்தின் மூலம் அல்லது கேட்பதன் மூலம் கிடைக்கும் ஞானம், அதுக்கு பேர் தான் ஸ்ருதி அப்படின்னு வேதங்கள்ல சொல்லியிருக்கு. இது அதிகாரபூர்வமான இடத்துல இருந்து வரப்ப முழுமையாக இருக்கும். அதான் பகவான் இடத்துல இருந்து வரப்ப பூர்ணமா இருக்கும். அதுக்கு உதாரணம் ஒரு குழந்தை தாய் மட்டுமே அவரின் தந்தை யார் என்பதை கூற முடியும். ஒரு குழந்தை என்னுடைய அப்பா யார் அப்படின்னு கேட்டா அந்த தாய்க்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அது மாதிரி பகவானால மாத்திரம்தான் எல்லா ஓமைகளுக்கும் எல்லா விதமான அனுமானத்துக்கும் பதில் சொல்ல முடியும். நம்ம அதை தாய் சொல்றது தட்டுறது இல்லை இல்லையா? இல்ல எல்லாருக்குமே போய் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா? இல்லை இல்லையா? ஒரு தாய் இதுதான் உன்னுடைய தந்தை, இதுதான் உன்னுடைய தகப்பனான்னு சொல்றப்ப ஒத்துக்கிறோமா இல்லையா? அதே மாதிரிதான் வேதங்கள் நம்ம என்ன சொல்றதோ, அதான் ஸ்ருதி அப்படிங்கிறது என்ன சொல்றதோ அதை நம்ம அப்படியே ஏத்துக்கணும். அதே மாதிரி கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு. என்ன சொல்றார்? எல்லா வேதங்களின் மூலம் அறியப்படுபவன் நானே. நான் தான் வேதங்களை தொகுத்தவன் மற்றும் வேதத்தை அறிந்தவன். பகவத்கீதை ஏற்கனவே பலமுறை நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்த்திருக்கோம். 15ஆம் அத்தியாயத்துல 15வது ஸ்லோகம். சர்வசிய ஞானம் ஹிருதி சன்னிவிஷ்டோ சர்வம் பிரதோகமச்ச அப்படின்னு 15.5 ஸ்லோகம் நிறைய முறை நம்ம பார்த்திருக்கோம். அதுல நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது, மறதி கொடுக்கறது எல்லாமே அந்த பகவான் தான். அதுலதான் சொல்றாரு, வேதங்களை தொகுத்தவன் நானே, எல்லாமே பகவான் தான் சொல்றாரு. அதே மாதிரி பிரபுபாதருடைய ஒரு உபன்யாசத்துல சைத்தன்ய சரிதாமிரத்துல ஆதி லீலா, அதாவது பகுதி 5 பாகம் 14 என்ன சொல்ற அப்படின்னா, இன்றைய நாகரீக மனிதன் நேரடியானது அவன் புனித நூல்களை அறியப்படும்
நம்பாததும் ஆகும். நம்பிக்கை வேணும் நமக்கு போல. எப்படி ஒரு தாய் வந்து இதுதான் அவனுடைய அப்பா அப்படின்னு சொல்றப்ப நம்புறோமோ, அது மாதிரி வேதங்கள் மீது ஸ்ருதி மந்திரத்தின் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். ஏற்கனவே பார்த்திருக்கோம் நம்ம மகாத்மியம் படிக்கிறப்ப பார்த்திருக்கோம். நம்ம நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு கதைகள் படிச்சிருக்கோம். எல்லாருக்கும் நினைவிருக்கான்னு தெரியல. அந்த நம்பிக்கையற்றவர்கள் ஆன்மீக அறிவை உணரும் நிலையை தன்மையில வந்து முன்னேற்றம் அடைய முடியாது. அதனால அவர்கள் வந்து ஆன்மீகத்தின் ஆற்றலை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு அர்த்தம். உதாரணம் வந்து ஆலமரத்தில் சிறிய பழமான நூற்றுக்கணக்கான விதைகளை கொண்டுள்ளது. ஆலமரம் பெருசாக இருந்தாலும் அதனுடைய விதைகள் சிறுசா இருக்கு. அது என்ன ஆகுறது அப்படின்னா கணக்கான பழங்களை உருவாக்கும் ஆற்றலை கொண்டுள்ள மற்றொரு ஆலமரத்தை உருவாக்கும் ஆற்றலை கொண்டது. அது மாதிரி இயற்கையின் விதிகள் அவை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் அறிவதற்கு அப்பாற்பட்டவையாலும் கூட அவற்றை நாம் காண முடிகிறது. அது மாதிரிதான் பகவான் முழுமுதற் கடவுளின் ஆற்றலுக்கு இது ஒரு அற்பமான உதாரணம். பகவானால என்ன வேணா செய்ய முடியும். அவ்வளோ பெரிய ஆலமரத்திலேருந்து இத்தனோண்டு விதை இதுவாகி நம்ம இது பண்ண முடியும். அதே மாதிரி சிறிய வெண்பூசணி இருக்கு இல்லையா, படர்ல இருந்து அந்த சிறிய கொடி அதுல இருந்து அவ்வளவு பெரிய பூசணிக்காய் வரும் தெரியும் இல்லையா, அவங்களை பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாருமே. அது மாதிரி பகவானால வந்து எப்படி வேணாலும் என்ன வேணாலும் செய்ய இயலும். அதே வந்து ஒரு விஞ்ஞானியால் இதை வந்து குறிப்பிட்ட விளக்க முடியாத குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு. உண்மையில நம்ம வந்து உருவப்படுத்த முடியாதது. அதே மாதிரி உண்மை பொருள் தத்துவவாதிகள் மட்டுமல்ல, பிரம்மா முதல் அற்பமான எறும்புகளை பலதரப்பட்ட எல்லா உயிரினங்களும் ஆவர். அவர்கள் அறிவின் முன்னேற்றம் வெவ்வேறு ஆகும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான லோகத்துல ஒவ்வொரு அவளுக்கான கட்டுப்பாடுகள், எல்லாருமே கட்டுப்பட்டவர்கள் தான். பகவான் ஒருத்தர் தான் சுதந்திரமானவர், அவர் தான் எஜமானர். நம்ம எல்லாருமே சேவகர்கள். நம்ம எல்லாருமே அவர் செய்யறார். நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்களை நம்மளுடைய ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யறோம். இப்படி வந்து உண்மையில் வந்து வேதத்தின் மூலமாகத்தான் அறிவை அடைய முடியும். நம்மளுடைய அறிவு சரியான மூலத்திடம் கண்டறிய வேண்டும். நம்ம வந்து அங்க இங்கன்னு இவங்கன்னு எத்தனையா 30 முக்கோடிகள் தேவைகள் நம்ம பண்ணிட்டு போனோம் அப்படின்னா, இப்ப விக்னேஸ்வர் கிட்ட போய் கேட்கிறோம் அப்படின்னா முருகர் என்ன நினைப்பார்? ஓகே, அவ பார்த்துப்பா அப்படின்னு நினைப்பார். முருகத்தை போய் நம்ம ஏதாவது கிடைக்கிற விக்னேஸ்வர் மற்றவா இருக்க எல்லாம் அவ பார்த்துப்பான்னு எல்லாருமே கைவிட்டுருவா. ஆனா எல்லாரும் உள்ளேயும் எல்லாரும் பகவான் கிருஷ்ணரிடம் உள்ள இருக்கிறதுனால, அந்தர்யாமியா இருக்கிறதுனால நம்ம பகவான் கிருஷ்ணரை எப்படி வந்து ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 15ஆம் அத்தியாயத்துல ஊர்துவ மூலம் அதசாகம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பதத்திலேயே பகவான் வந்து எவ்வளவு அழகா நமக்கு காட்டி கொடுத்திருக்காரு. ஒரு மரத்தினுடைய வேருக்கு தண்ணீர் விட்டாலே போறோம். அது மாதிரி பகவானுக்கு கிருஷ்ணருக்கு நம்ம வந்து வழிபட்டு அவருக்கு கிருஷ்ண பக்தர்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு நம்ம பக்தி தொண்டு செஞ்சாலே போறோம். மற்றவா எல்லாம் சந்தோஷம் ஆயிடுவா. இப்ப எப்படி நம்ம வந்து பாஸுக்கு கீழே வேலை பார்க்குறவாளுக்கு நம்ம வந்து பணிவிடை செய்யறத விட பாஸுக்கே நம்ம வந்து பணிவிடை செஞ்சா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் 30 கோடி தேவர்களும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுத்திருக்கா. அதேதான் உண்மையில் நம்ம வேதத்தின் மூலமாக அறிவை அடைய முடியும். ஸ்மிருதி அப்படிங்கிறத 4 வேதங்கள், அவற்றினை பின்னி பிணைந்த புராணங்கள், அதுல வந்து முக்கியமாக ராமாயணம் மகாபாரதம் அதை சொல்லியிருக்கா. அவற்றின் கிளை கதைகளும் ஆன்மீக அறிவு அதிகாரப்பூர்வமானவை மூலம் ஆகும். மற்றவை எல்லாம் அதே மாதிரி ராமாயணம் மகாபாரதம், அதே மாதிரி ஸ்ரீமத் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், இது இந்த 4ம் இதுகள் இல்லாம சின்ன சின்னதாக 108 உபநிஷதங்கள் இவதான் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் என்ன இதுங்கிறது. புனித நூல்கள் முதலில் நம்பிக்கையற்றவையாக இருக்கும். இதெல்லாம் நம்பிக்கை, என்னமோ சொல்றா, எப்ப நடந்தது, போர் நடந்தது, என்ன நடந்தது, இதெல்லாம் உண்மையா இருக்கலாம், அந்த ஒரு நம்பிக்கை வேணும். அதே மாதிரி நம்மளுடைய முரண்பட்ட ஆசை எல்லாவற்றையும் நம் சிறிய மூளை ஆயுத விரும்புகிறது. நமக்கு வந்து ஒரு சின்ன மூளை, நம்ம பார்த்திருக்கோம். பகவான் பரமாத்மா வந்து பூரணமானவர், அவர் வந்து விபு, நம்ம வந்து அணு. அவருடைய பார்ட் அண்ட் பார்சல் தான் நம்மளுடைய ஆத்மா. ஆனாலும் நம்ம வந்து அணு, சிறிய அளவுதான் அறிவு. இந்த அறிவை வச்சுட்டு நம்மளால பிரம்மாண்டத்தை கணிக்க முடியாது. அந்த அறிவு கிடையாது. முழுமையான அறிவு தெரியப்பட்டுள்ள புனித நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளதை அதற்கு பற்பல குறிப்புகள் எழுதிவிட்டு சென்ற மேத்தக ஆச்சார்கள் உறுதி செய்துள்ளனர். அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரியவங்க சொல்றது, ஆச்சாரியர்கள் சொல்றது,
இதற்கு முன்னாடி அவர்கள் அறிந்தது. அவருடைய ஞானத்தை நம்ம பெருந்துவரும் அப்படின்னா வைஷ்ணவருடைய சங்கம் நமக்கு அவசியம் வேண்டும். குருவுடைய சங்கம் நமக்கு வேண்டும். இதெல்லாம் இருந்தாதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நமக்கும் அப்பாற்பட்ட அறிவு என்ன ஏதுங்கிறது, ஆத்மாவை உணர்றது, இதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். வேத ஞானம்னா என்ன, ஸ்ருதி மந்திரம், இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த குறுகிய மூளையை வச்சுட்டு நம்மளால எதையுமே ஒரே நாள்ல இந்த ஜென்மத்திலே நம்மளால எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. அந்த தத்துவங்கள்லாம் நமக்கு புரியறதுக்கு வைஷ்ணவர்களுடைய சங்கம் வேணும். வைஷ்ணவர்கள் சங்கம் இருந்தாதான் பகவான் கிருஷ்ணர் யாரு, மத்த 33 தேவர்களையும் யாரு, அவளுடைய டியூட்டி என்ன, பகவான் கிருஷ்ணருடைய இது என்ன. நம்ம எல்லாம் இங்க ஒரு நடிகர்களாக வந்திருக்கோம். நமக்கான ஆசைகளையும் நிறைவேற்றிட்டு ஒரு நடிக்க வந்திருக்கோம். அங்க பகவான் பின்னாடி இருந்துட்டு நம்மளை இப்படி நடின்னு அவரை சொல்லி கொடுக்கிறார். நம்மளது எதுவுமே கிடையாது. நம்ம இங்க பௌதீக உலகத்துல இருக்கிற சொத்து, நம்மளுடைய அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கிறது, இது எல்லாமே பகவானுடையது. அதை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அனுபவிச்சுட்டு பௌதீக உலகத்துல இது என்னுடையது, அது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடிட்டு நம்ம பொய்யான ஒரு இதுல இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்கள்ல இருந்து. அதான் சொல்றார் பிரபுபாத் இந்த இடத்துல. நமக்கு முரண்பட்ட ஆசையானது எல்லாவற்றையும் நம் சிறிய மூளையை கொண்டு ஆய்ந்தறிய விரும்புகிறது. ஆனால் தீர ஆராய்ந்த அறிவானது முழுமை பெற்றது அல்ல. முழுமையான அறிவு என்ன அப்படின்னா புனித நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பற்பல குறிப்புகள் எழுதிவிட்டு சென்ற மேத்தக ஆச்சாரியர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், நம்பகமா ஆச்சாரியார், இப்படி பற்பல ஆச்சாரியர்கள் எல்லாருமே உறுதி செஞ்சிருக்கா. இது கிருஷ்ணர் தான், பகவான் கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள், அவர் தான் பூரணமானவர் அப்படிங்கிறத நிரூபிச்சு எழுதி வச்சுட்டு போயிருக்க. அந்த ஆச்சாரியர்கள் எவரும் சாஸ்திரங்கள் மீது அவநம்பிக்கை கொண்டதில்லை. என்னைக்குமே அவளாம் சாஸ்திரங்கள் மேல குறை சொன்னது. அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அனுமானம், யூகம் இதெல்லாம் எதுவுமே பண்ணதில்லை. அவ சிட்டிஸ், அதான் பகவத்கீதா சிட்டிஸ்னு பிரபுபாத் நமக்கு விநியோகம் செஞ்சிருக்கார். அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சிட்டிஸ் என்ன இருந்ததோ அதை அப்படியே நமக்கு கொடுத்து நமக்கு புரிய வைக்கிறார். எவன் ஒருவன் சாஸ்திரங்கள் மீது அவநம்பிக்கை கொண்டுள்ளானோ அவன் ஒரு நாஸ்தீகன் ஆவான். எல்லாருக்குமே நம்பிக்கை வேணும். இப்ப எப்படி ஒரு தாய் தந்தை இதுதான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி நம்புறோமோ அது மாதிரி சாஸ்திரங்கள் மீது நமக்கு நம்பிக்கை வேணும். அது மாதிரி நம்பிக்கை இல்ல அவன் ஒரு நாஸ்தீகன். அந்த நாஸ்தீகன் எத்தனை மேன்மை பொருந்தியவனா இருந்தாலும் அவன் அறிவை அவன் அண்டக்கூடாது. சாஸ்திரங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை உடையவர் நம்பிக்கையுடையவர் அவர் இருந்தால் கூட அதை நம்ம அவமதிக்க கூடாது. சாஸ்திரங்கள் என்ன போட்டிருக்க, ஸ்ருதி மந்திரத்தம் இதெல்லாம் நம்ம நம்பணும். இதெல்லாம் ஆச்சாரியர்கள் சொன்னதை நம்பணும். நமக்கு நம்பிக்கைங்கிறது வேணும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நெக்ஸ்ட் பேஜ் இது பண்ணுங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபுஜி. அதே மாதிரி இந்த இப்ப இருக்கிறவங்க நவீன காலத்துல இருக்கிற படிச்சவங்க அறிவியல் வல்லுநர்களாம் எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்திருக்கா. முசலால் மோகன் அவங்க பசுவின் சாணத்தை மிகவும் நுணுக்கமாக ஆராய்ந்து பசுவின் சாணத்தை அனைத்து கிருமிகளிலிருந்தும் பாதுகாக்கும் குணங்களை கொண்டுள்ளது என்று கண்டுபிடித்தார். விஞ்ஞானிகள் அந்த காலத்துல இருந்து பசுவின் சாணத்தை வாசல்ல தெளிக்கிறது, அது கிருமி நாசினியாக இருக்கு அப்படின்னு நம்ம இது பண்றோம். ஆலோசனை அவரை கண்டுபிடிக்கிறார். அப்போதெல்லாம் அவரது ஆர்வத்தில் கங்கை நீரை ஆராய்கிறார். அவர் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கிறார். ஆனா என்னுடைய ஆலோசனை என்னவென்றால் வேத ஞானம் என்பது முழுமையானது. ஏனெனில் அது எல்லா விதமான சந்தேகங்கள் தவறுகளுக்கு அப்பாற்பட்டது. அதனால் பகவத்கீதை தான் எல்லா வேத ஞானத்தின் சாரம். நம்ம பகவத்கீதையை திருப்பி 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 படிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த வேதங்களுடைய சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்திலேருந்து திருதராஷ்டிர வாச்ச தர்ம கஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேத யுகசவக மாமகா பாண்டவா சைவ கிம் அகுர்வத சஞ்சயக அப்படிங்கிற முதல் ஸ்லோகத்திலேருந்து கடைசி ஸ்லோகம் வரைக்கும் முடிஞ்சு போயிடுறது. முதல் ஸ்லோகமும் கடைசி ஸ்லோகம் சொன்னாலே முடிஞ்சு போயிடுறது. ஆனா அதை அப்படி சொல்லி முடிச்சுட்டான்னா நம்ம பகவானுக்கு நமக்கெல்லாம் புரியாது. அதனாலதான் ஒவ்வொரு அத்தியாயங்கள் முதல் ஸ்லோகத்தை அந்த நம்பிக்கை சாப்டர் எதான் படிச்சோம், நம்ம மகிமையெல்லாம் படிச்சோம். ஒவ்வொரு
அத்தியாயத்துக்கும் ஆத்மாவுடைய நிலை என்ன, கர்மயோகம்னா என்ன, கர்ம காண்டம்னா என்ன, பகவான் எப்படி நமக்கு வந்து திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறார். விவஸ்வான், மனு, இஷ்வாகு இவாளுக்கெல்லாம் சொல்லி விவஸ்வான்க சொல்லி திருப்பி நமக்கு ரிப்பீட் பண்றாரு குருஷேத்திர போர்க்களத்துல. இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் இருக்கு, இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் அகர்மாவை பத்தி சொல்றாரு 5வது அத்தியாயத்துல. அப்புறம் யோகிகளை சிறப்புகளை பத்தி சொல்றாரு. யோகினாம் அபிசர்பேஷா மத்கதை அந்தராத்மனா அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஒவ்வொரு அத்தியாயத்திலும் முதல் 6 அத்தியாயம் கர்மயோகத்தை பற்றியும், அடுத்த 6 அத்தியாயம் முத்து, ஒரு சிப்பிக்குள்ள ஒரு முத்து இருக்கிற மாதிரி பக்தி யோகத்தை பத்தியும் 6லேருந்து 12. அதே மாதிரி 13 துறவு முடிவின் பக்குவம். ஒருவன் வந்து இவ்வளவு வாழ்க்கையில வந்து எல்லா விதமும் கஷ்டப்பட்டுட்டு எல்லாத்தையும் பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு, அது ஒரு துறவின் பக்குவம். அந்த துறவு அப்படிங்கிற சன்னியாசி அப்படிங்கிறோம், எல்லாமே துறக்கிறது அப்படிங்கிறோம். சர்வதர்மான் பரிட்சித்ய மாமேகம் சரணம், எல்லா தர்மங்களையும் துறந்துட்டு என்கிட்ட வந்துடு, பயப்படாதே, கவலைப்படாதே, நான் அவனுக்கு இது பண்றேங்கிறார். ஆனா நமக்கு அந்த நம்பிக்கைங்கிறது இல்லாம போறதுனாலதான் நம்ம வந்து திருப்பி திருப்பி பிறப்பு, இளமை, முதுமை, வயோதிகம், இந்த ஜென்ம மிருத்து ஜரா வியாதி, இறப்பு, இந்த இதுல இருந்து சுழன்று வந்து நம்மளுடைய ஆசைகள்னால மேலோகத்துக்கு போறோம். திருப்பி புண்ணியம் கிடைச்சா மேலோகத்துக்கு போய் அனுபவிக்கிறோம், திருப்பி கீழோகத்துக்கு வரோம் பாவங்கள் பண்ணதுக்கான பிராய்ச்சித்தத்துக்காக. இப்படி மேடையும் கிளையும் போயிட்டு வந்துட்டே இருக்கமே ஒழிய இந்த பக்த நிறுத்தணுங்கிற அந்த எண்ணமே நமக்கு இல்லைன்னு அர்த்தம். அதான் இங்க சொல்றார். அவர் வந்து இதை கங்கை நீரை ஆராய்ந்து பார்க்கிறார். அது மாதிரி உதாரணங்கள் சொல்றார். நம்ம வந்து சொல்றோம் பசுவின் சாணத்தை வந்து ஆராய்ந்து பார்க்கறதுல அதனுடைய கிருமி நாசினி இதே நம்மளுடைய இதை இது பண்ண முடியுமோ, அதுவும் சாணம் தான், அதுவும் மலம் தானே, இதுவும் மலம் தானே அப்படின்னு இல்ல. அந்த மலத்தை நம்ம வந்து கொண்டாடி கிருமி நாசினின்னு சொல்லி நம்ம இது பண்றோம். ஆனா நம்ம மலத்தை அப்படி பண்ண முடியுமோ? முடியாது. இதுதான் வந்து அறிவுள்ளவர்களுக்கும் அறிவற்றவர்களுக்கும் உள்ள இந்த வேத நம்ம சாரத்தை நம்மளால. அதே மாதிரி ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. என்னாச்சு நடுவில் ஒரே டிஸ்டர்பன்ஸ். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நெக்ஸ்ட் பேஜ் இது பண்ணி. அதே மாதிரி வேத ஞானம் அப்படிங்கிறது தவறற்றது. அந்த சீட பரம்பரையிலிருந்து வர்றது, அது நம்ம பார்த்திருக்கோம். ஒருவர் பின்னொருவராக சீட பரம்பரையிலிருந்து வர்றது. பிரம்மா, நாரதர், இப்படி வரிசையா வர்றது. அதனால வேத ஞானத்தை வந்து ஆராய்ச்சி பொருள் வந்து நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் அனைத்தும் முழுமையற்றது. ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்னென்னமோ சொல்வா, நம்ம அதை தான் கரெக்டுன்னு நினைச்சுன்னு நம்பின்னு இருப்போம். அது மாதிரி நம்ம அனைத்தையும் குறைபாடுகளுடைய புலன்களால் தேடுகிறோம். நம்மளே குறைபாடு உள்ளவர்கள். அது பின்னாடி படிச்சோம். நம்ம இப்பயும் போட்டிருக்கார் பிரபுபாதர், திருப்பி நமக்கு ரிப்பீட் பண்ணி கொடுத்திருக்கார். ஒரு விஷயங்கள் திரும்ப திரும்ப வர்றது, நம்ம கண் முன்னாடி நடக்கிறது அப்படின்னா நம்ம வந்து அதுல கொஞ்சம் சித்தாவை நம்ம எடுத்துன்னு போகணும், நம்ம கவனமா இருக்கணும் அந்த இடத்துல. அதே மாதிரி நாம் அனைத்தையும் குறைபாடுகள் புலன்களால் தேடுகிறோம் அப்படிங்கிறார். அதனால் நமது ஆராய்ச்சியின் பயன் முழுமையற்றதாகும். அதனால ஒரு முழுமையாக ஆக முடியாது. ஒரு முழுமையாக வேதங்கள் ஞானத்தை வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், சொன்னேன் இல்லையா? ஒரு தாய் எக்ஸாம்பிள் சொன்னார் இல்லையா பிரபுபாத், ஒரு தாய் வந்து குழந்தைகிட்ட இதுதான் உன்னுடைய அப்பா அப்படின்னு ஏத்துக்கிற மாதிரி ஸ்ருதி மந்திரங்களை நம்ம அப்படியே ஏத்துக்கணும். அப்பதான் முழுமையான ஞானத்தை நம்ம ஏத்துண்டாதான் நமக்கு வந்து ஆன்மீக உலகிலிருந்து கீழே வர்றதுக்கு பகவத்கீதையில சொன்ன மாதிரி நம்ம ஞானத்தை சரியான மூலத்திடம் இருந்து, அதாவது பகவானிடம் இருந்து ஆரம்பித்து அதை பின்பற்றி சீட பரம்பரையில் வந்த குருவிடம் இருந்து பெற வேண்டும். 4 சீட பரம்பரை இருக்கு, படிச்சு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நானு மற்ற கிளாஸ்கள்ல. 4 பரம்பரை. அதை ஃபர்ஸ்ட் வந்து பிரம்ம மாதவ கௌடிய சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரம்ம மாதவ கௌடிய சம்பிரதாயம் நம்மளுடைய இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் மற்றும் மற்ற சம்பிரதாயங்கள், மத்வ சம்பிரதாயம் அப்படி வருது. அதுக்கப்புறம் ஸ்ரீ சம்பிரதாயம் ராமானுஜ ஆச்சாரியர் வழியில வருது. அதுக்கப்புறம் வந்து ருத்ர சம்பிரதாயம் சைவ சிவன் மூலியமா வர சம்பிரதாயங்கள். அதுக்கப்புறமா குமார சம்பிரதாயம் வழிமுறையில ரொம்ப இல்லை.
இப்போ இருக்கிறது வந்து ஸ்ரீ சம்பிரதாயமும் பிரம்ம மாதவ கௌடி சம்பிரதாயம் தான் நம்ம நடைமுறை வாழ்க்கையில இருக்கு. அவளுடைய குருக்கள் அவளுடைய ஆச்சாரியர்கள் சொன்னதை நம்ம பின்பற்றிட்டு வரோம். வைஷ்ணவர்கள் சொன்னதை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்ப அதே மாதிரி நம்முடைய வேத ஞானம் ஆராய்ச்சி பொருள் கிடையாது. ஆராய்ச்சி பண்றா விஞ்ஞானிகள் புது புது ஆராய்ச்சிகள் பண்றா அது மாதிரி கிடையாது. நம்ம வந்து குறையுள்ளவர்கள் முழுமையான ஞானத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சரியான மூலத்திடம் இருந்து, அதாவது எப்படி சீட பரம்பரை வழி பிரம்மா நாரதர் சிலர் இப்படி வரிசையா வருதோ அப்படி நம்ம அது மாதிரி பரம்பரையிலேருந்து நம்ம வந்து ஆன்மீக குறை வந்து ஒவ்வொன்றையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி போயிடக்கூடாது. அங்கேயும் இதேதான் சொன்னா, அதனால நான் போனேன்னு. நமக்கு அறிவை கொடுத்திருக்காரு பகவான், அதை பகுத்தறிந்து ஆராய வேண்டும். நம்ம வேண்டும்னா இது ஒண்ணு இல்ல, சின்ன விஷயங்களுக்கு பௌதிக உலகத்துல இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ்ல சேர்க்கணும், இது ரெகக்னைஸ் காலேஜா, இங்க டீச்சிங் நல்லா இருக்குமா, இங்க சரியான பாடங்கள்லாம் சரியான இப்ப எடுத்துருப்பாளா, இந்த காலேஜ் வந்து ஸ்டேட் லெவல்ல வருதா, இப்படி நினைக்கிறோம். அதாவது தற்காலிகமான வாழ்க்கைக்கு படிப்புக்கு நம்ம இவ்வளவு பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த ஜென்மம் எடுத்து ஜரா வியாதியிலேருந்து வெளியில வரணும் அப்படின்னா நம்ம எப்படிலாம் நம்ம இது பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும், அதுக்குதான் நம்ம வந்து சீட பரம்பரையில வந்த ஆச்சாரியார்கள் இருந்து ஆன்மீகம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அர்ஜுனன் வந்து ஒரு மாணவனாக பகவத்கீதையின் பாடங்களே அறிந்து முழுமையாக எந்த மாறுதலும் இயலாது கேட்டுக்கொண்டான். அவர் அவ்வளோ நேரம், அதாவது முதல் அத்தியாயத்துல இருந்து அவ்வளவு நேரம் இது வந்து என்னுடைய ஆசான், என்னுடைய மித்ரன், என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய இவாளா இருக்கா, நான் இவாளெல்லாம் சண்டை போட்டுட்டு நான் எப்படி ராஜ்யத்தை ஆள முடியும், அதுக்கு நான் பிச்சை எடுத்து வாழ்றதே மேலே, நான் சண்டை புரிய மாட்டேன் அப்படிங்கிறாரு அர்ஜுனர். ஆனா இரண்டாவது அத்தியாயம் ஆத்மா என்னங்கிறத பகவான் சொல்லிட்டு 2.7 கார்பண்ய தோஷோ பகதஸ்வபாவக பிரச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேதாக அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் அவர் வந்து எனக்கு நான் ரொம்ப குழம்பிய நிலையில இருக்கிறேன் கிருஷ்ணா, எனக்கு வந்து நீங்க தான் எது கெடுதல், கருமித்தனமான என்னுடைய பலவீனம், அதாவது என்னுடைய பலவீனம் அப்படி கருமித்தனமான பலவீனம் அப்படின்னா அந்த இடத்துல என்னன்னா எனக்கு காசு பணம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, அப்படி அர்த்தம் கிடையாது. இவாளா என்னுடைய, அதாவது நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறத பகவான் அர்ஜுனர் புரிஞ்சிக்காம அவர்கிட்ட வந்து அவ்வளவு நேரம் இவாளெல்லாம் நான் சொல்றேனே, நீ உன்னுடைய கடமையை மாத்திரம் செய்ய, நான் மற்றதெல்லாம் பாத்துக்கிறேன். அவ இந்த உடல்ல இருந்து வேறு இன்னும் உயர்ந்த உடலுக்கு மாற்றப்படுவா. உடல் தான் போறதே அர்ஜுனா, ஆனா ஆத்மா வந்து வேறு உடலுக்கு மாற்றப்படுகிறது. நீ போர்க்குடி, உன்னுடைய டியூட்டி, நீ ஒரு சத்திரியன், பின்வாங்க கூடாது, நான் சொல்றேன் நீ போர் செய்ய. அவ எப்படி நம்ம வந்து ஒரு சட்டை வாங்கிக்கிறோம், அது பழசா எடுத்து அப்படின்னா நம்ம அந்த சட்டையை தூக்கி போட்டு வேற சட்டை போட்டுக்கிறோம், இல்ல கிழிஞ்சு போனாலும் அதே சட்டையை போட்டுக்கிறோம், இல்ல டக்குன்னு ஆன்லைன்ல ஒண்ணு ஆர்டர் பண்ணி வேற ஒரு சட்டை போட்டுக்கிறோம் இல்லையா. அது மாதிரிதான் அர்ஜுனா, நீ வந்து நினைக்கிறது தவறு. உனக்கு வந்து உன்னுடைய கொடுக்கப்பட்ட சத்திரிய கடமையை நீ செய்ய, நீ மக்களை பாதுகாக்கிறவன், நீ செய்ய, நான் பாத்துக்கிறேன், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்படி சொன்னவனதான் அவர் சொல்றது கரெக்ட்ன்னு சொல்லிட்டு அப்ப வந்து சரண்டர் ஆகிறார். எனக்கு எது நல்லது எது கெடுதல் என்று நீயே சொல்லு பகவானே கிருஷ்ணா அப்படின்னு அவர் சரண்டர் ஆகிறார். அப்ப வந்து அர்ஜுனர் வந்து பகவானை வந்து ஒரு குருவா ஏத்துக்கிறார். நம்மளும் அது மாதிரி சீட பரம்பரையில இருந்து குருவை ஏத்துண்டு அவ என்ன சொல்றாளோ அதை கேட்டுட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஜென்மமெத்து ஜரவாதி இந்த சம்சார சாகரத்துல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க வேணாம். யாரையாவது ஒருத்தரை போய் கேளுங்க, நீங்க காசு பணம் ஒண்ணு வேணாம், முகேஷ் அம்பானியை போய் கேளுங்க நிம்மதியா இருக்கேன்னா, இல்ல யாருமே வெளியில வேணா சொல்லிக்கலாம், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. ஒரு சிலர் சொல்லுவா கிருஷ்ண கிருபா ஏதோ போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு சிலர் யாராருக்கு எந்தெந்த விஷயங்கள் மீது நம்பிக்கை இருக்கோ அவாவா அந்தந்த பெயரை சொல்லி அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்லுவாளே, யாருமே நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லவே மாட்டான். இந்த உடலை பற்றிய சிந்தனையில இருக்கிற சந்தோஷமே கிடையாது. இந்த ஆத்மா வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறது நினைக்கணும், அது மூலியமா நம்ம சொல்லணும். ஆத்ம உணர்வு, ஆத்ம ஞானம், அதுதான் இந்த வேத ஞானம் அப்படிங்கிறது முழுமையான உன்னத அறிவின் மூலத்திடமிருந்து வருகிறது. அப்படின்னா யாரு முழுமையான உன்னத அறிவின் மூலம் வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகவானிடமிருந்து வருது.
பகவான் என்ன வர்றது அப்படின்னு பகவத்கீதால வந்து ஒரு அர்ஜுனன் வந்து ஒரு பகுதியை ஏற்றுண்டு மற்றொரு பகுதியை தவிர்ப்பது என்பது அனுமதிக்கப்படல. பகவத்கீதா வந்து எந்த ஒரு சொந்த விளக்கமும் இல்லாமல் ஏற்க வேண்டும். அதை நாம் குறை சொல்லக்கூடாது. அவ என்னை இப்படி பண்ணிட்டா, இவ என்னை ஏமாத்துட்டா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுடைய குறைகள் 4 குறைகள் மூலியமா நம்ம இப்படிதான் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது வந்து பகவானால சொல்லப்பட்டது. உன்னத அறிவின் மூலம் வந்து எங்கிருந்து வருகிறது? பகவானிடம் வருது. பகவானால் பேசப்பட்ட வார்த்தைக்கு பெயர் அபே அபர்நேய அபர்நேய அபௌநேய அப்படின்னு 4 விதமான குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட ஜட உலக மனிதனால் கூறப்பட்டது அல்ல. நம்மெல்லாம் குறை உடையவர்கள். அதனாலதான் இந்த பூமியில வந்து நம்ம பிறந்து இந்த சம்சார சாகத்துல வளர்ந்து இருக்கோம். இதுதான் ஆனந்தம். ஒருத்த வந்து நினைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன நன்னா தானே இருக்கேன், சொத்து சுகத்தோட வீடு காரு பங்களாவோட பசங்களோட நான் அமெரிக்கா போயிட்டு இந்தியா வந்துட்டு அமெரிக்காவுக்கு இந்தியாவும் போயிட்டு வர்றது பாவம் புண்ணியம்ங்கிற அந்த இது தெரியாமலே நம்ம வந்து எல்லாம் இதெல்லாம் ஆனந்தம், இதுதான் ஆனந்தம் நினைச்சுட்டு அவன் இங்கேயே முற்றுப்புள்ளி வச்சிருந்தான். ஃபர்தர் அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பல. நமக்கு இந்த 4 விதமான குறைபாடுகளை நம்ம வச்சுட்டு நாம வந்து மிகவும் முழுமையான வேத ஞானத்தை ஏத்துண்டுதான் ஆகணும். வேத ஞானம் அப்படிங்கிறது முழுமையான அறிவின் மூலத்திலிருந்து வருது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ஒவ்வொரு வார்த்தையும் பகவானால் கூறப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பகவத்கீதை பாகவதம் சரி, பகவானால் பேச வார்த்தைக்கு பெயர் அபர்தயான்னு படிச்சோம். இந்த 4 விதமான குறைபாடுகள் உள்ள மனிதன் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜட உலகில் வாழும் உயிரினங்களுக்கும் இந்த 4 குறைபாடுகள் இருக்கு, விலங்குகளுக்கும் இருக்கு, நமக்கும் இருக்கு 4 குறைபாடுகள். அவை என்னென்ன? கண்டிப்பாக மனிதனா பிறந்தவன் வந்து நிச்சயமாக தவறு செய்பவன். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பா தவறு செய்வோம். நம்ம கரெக்டா நினைச்சுன்னு செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா தவறா இருக்கும். சில சமயம் மாயையால் ஏமாற்றப்படுவான். அங்க ஏதோ காணல் தெரியுதுன்னு சொல்றேன்ல, தண்ணி அங்க இருக்குது, அது மாதிரி ஏமாற்றப்பட்டுடுங்க. நமக்கே தெரியாது நம்ம ஏமாந்து இருக்கோம், நம்மளை நாமளே ஏமாத்திட்டு இருக்கோங்கிறது நமக்கே தெரியாது. அவனுக்கு மற்றவர்களை ஏமாற்றும் குணம் இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களை எப்படி ஏமாத்தலாம், இவனை வந்து இது பண்ணிட்டு அவனுடைய சொத்தை எப்படி அபகரிச்சுக்கலாம், இந்த மாதிரியான எண்ணங்கள் ஒரு இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்கு மேல மேல வந்துட்டே இருக்கும். அதுல இருந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதாவது வேத ஞானம் முதல்ல வந்து படைக்கப்பட்ட உயிரினமான பிரம்மாவின் இருதயத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது. பகவான் என்ன பண்றார்? பிரம்மாவுடைய இதயத்துல இது பண்றார். பிரம்மா பகவான் கொடுத்த முழுமையான வேத ஞானத்தை அவரது மகன்களுக்கும் சீடர்களுக்கும் வழங்கினார். பிரம்மா அதுதான் வந்து என்ன பண்றார்? நாரதர் அப்படிங்கிற அந்த சீரதர் அப்படி கொடுக்கிறார். அவருடைய மகன்கள் குமாரர் சம்பிரதாயம் பார்த்தோம் இல்லையா, சனத்சனா குமாரர்கள் அவர்களுக்கு கொடுக்கிறார். பகவான் பகவான் கொடுக்கிறத பிரம்மா வந்து இவாளுக்கெல்லாம் கொடுக்கிறார். பூரணமாக அல்லது அனைத்து முழுமையாக இருப்பதால் ஜட இயற்கை விதிகளுக்கு கீழ் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து ரொம்ப முழுமையாக பூர்ணமாக இருப்பதால் ஜட உலகிற்கு கீழே இது வரவே வராது, ரொம்ப உயர்ந்தது பகவானே சொல்லப்பட்டது. புத்தி குறைவான மனிதனால் கிருஷ்ணரை, இது வந்து ஜூலை மாசம் லண்டனில் வந்து ஆற்றிய பகவத்கீதை, அதாவது 1வது அத்தியாயம் 13-14 சொற்பொழிவிலிருந்து ஷீலா பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, புத்தி குறைவான மனிதனால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரபுபாத் அடிக்கடி சொல்லுவார், நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த உடலை வந்து திட்டின வாழ்க்கை அதையே நினைச்சுட்டு நம்ம உடம்பு இருப்போம். இது என்னுடைய உடல், என்னுடைய கை, என்னுடைய இது, இப்படி எல்லாமே என்னுடையது, நான் 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 அந்த அகந்தை இருந்துட்டே இருக்கிறது. அந்த நான் அப்படிங்கிறத நம்ம அகந்தையை எடுத்தாதான் நம்மளால பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியும். அதர்வைஸ் நமக்கு வந்து புத்தி குறைவான இந்த 4 விதமான குறைபாடுகள் இப்ப பார்த்தோம் இல்லையா, என்னென்ன குறைபாடுகள் சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது ஒருத்தர். ஹரே கிருஷ்ணா. சொல்றேன் மாதாஜி. தவறு செய்பவர்கள், மாயால் ஏமாற்றப்படுபவர்கள், ஈடுபாடுடைய புலன்கள், மற்றவர்களை ஏமாற்றம், மறதி. ஹரி போல். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த குணங்கள்ல இருந்து நம்ம வெளியில வரணும். அதே மாதிரி சாதாரண இந்த மாதிரி புத்தி குறைவா இருக்கிறாங்க, பகவான் கிருஷ்ணரை வந்து புரிஞ்சிக்கவே நம்மளால முடியாது. இவர்தான் பகவான், இவருக்குள்ள எல்லாருமே இருக்கா, மத்தவ தேவ 30 முக்கோடி தேவர்களும் இவ கீழே இருக்கா, கிருஷ்ணர் கீழே தான் இவன், அவர் சொல்றதை இவர் செயல்படுறா. எப்படி நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்,
இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொருத்தர் செயல்பட்டிருக்காங்க. நம்ம என்ன நேரா சிஎம்கிட்ட போய் எல்லா விஷயங்களும் பேசுறோம் கிடையாது. எல்லாரும் அது மாதிரி கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் நியமிச்சிருக்கார். சரஸ்வதிக்கு படிப்பு டிபார்ட்மெண்ட், இது மாதிரி லக்ஷ்மிக்கு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், குபேரனுக்கு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பகவான் வந்து ஒவ்வொருத்தரும் இது பண்றார். ஆனா நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து பூரணமாக அல்ல அனைத்து முழுமையாக ஜடைக்கிறவர்களுக்கு கீழ் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. புத்தி குறைவான இதை கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாது. சைத்தன்ய சரிதாமிரதத்துல வந்து மத்திய லீலால 1746 இந்த இந்திரிய ஜட புலன்களால் முழு முதற் கடவுளான பகவானை பற்றி தீர ஆலோசனை செய்து புரிந்து கொள்ள முடியாது. இது நடக்கவே நடக்காது. ஸ்ரீமத் பாகவதம் 1:2:8 அது தேவையில்லாமல் நேரத்தை வீணடிப்பதே ஆகும். நம்ம இந்த குறைபாடுகள் எல்லாம் வச்சுட்டு நமக்கு நம்பிக்கை வராது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நம்பிக்கையே இல்லை அப்படின்னா அவளாம், அதாவது அருவவாதிகள் குருவாதிகள் இருக்கா இல்லையா, அவெல்லாம் என்ன பண்ணுவா, நம்ம பகவானோட சேர்ந்துடுறோம், ஜோதியா கலந்துடுறோம் அப்படி இப்படி பல விஷயங்களை நமக்கு வந்து திசை திருப்பி நமக்கு பகவான் கிருஷ்ணர் தான் புரிஞ்சிக்க முடியாம இந்த ஆத்ம உணர்வை அடைய முடியாது. நம்ம எப்படி வந்து ஒரு சட்டை கிழிஞ்சு எடுத்துனா அதை தூக்கி போட்டு பழசா எடுத்துனா அது ஜென்மம் முழுக்க கடைசி வரைக்கும் பிறந்த பையிலேருந்து கடைசி வரைக்கும் அதை போட்டுக்கிறோம் கிடையாது. இந்த ஆத்மாங்கிறது வளர்ந்துட்டே வருது. இந்த உடல் வந்து இளமை, இந்த ஆரம்பத்துல இருந்து குழந்தை பருவம், இப்படி ஒவ்வொரு பருவமா அடைஞ்சு அதுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு இந்த சம்சார சாகத்துல கஷ்டங்கள் படுவது. இந்த உடல் வளர்றதை ஒழிய ஆத்மா வந்து இருக்கு. நம்ம ஆத்மாவுக்காக நம்ம கவலைப்படுறதே கிடையாது. எல்லாமே இந்த உடலுக்காக தான் நம்ம கவலைப்படுறோம். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நெக்ஸ்ட் பேஜ் இது பண்ணுங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரை வந்து புரிஞ்சு கொள்ளணும். அதை வந்து விவரிக்கணும் அப்படின்னா அவரை தவிர நம்ம வேற யாராலையும் விவரிக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய புலன்கள் வந்து குறைபாடு உடையவை. பிரம்மாலேருந்து எறும்பு வரை குறைபாடுகள் உடையது. ஏதோ ஒண்ணு வேணாம், இந்திரன் எடுத்துக்கோங்க. எங்க அவருடைய பதவி பறிபடுமோ அப்படின்னு யாரெல்லாம் தபஸ் பண்றாலோ உடனே அவளுக்கு போய் எவ்வளவு தொந்தரவுகள் கொடுக்க முடியுமோ கொடுத்து அவளுடைய தபஸை அடிக்கிறது. அதே மாதிரிதான் பிரம்மாலேருந்து பிரம்ம லோகத்திலேருந்து கீழ் லோகம் வரைக்கும் எல்லாருமே இதே நோக்கத்தோட அவளுக்கு கிடைச்சா போறோம், சுயநலமா தான் இருப்பான். அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம வந்து இந்த உடலுக்காக கிடைக்கிறதெல்லாம் சந்தோஷம் நினைக்காம இந்த ஆத்மாவை உணர்றதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணணும். தப்பு பண்ணிட்டோம், ஆசைப்பட்டுட்டோம், பூமிக்கு வந்துட்டோம், ஆனா இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. இந்த அற்பமான செல்பமான இதெல்லாம் பெருசுன்னு நினைச்சுட்டு நம்ம ஆசைப்பட்டுட்டு இங்கேயே இருக்கணும், இப்படியே இருக்கணும், நம்மளே அதிகாரம் பண்ணிட்டு கர்வத்தோட அகங்காரத்தோட இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்க கூடாது. விஞ்ஞானிகள் வந்து அதற்கும் நமக்கு மேலான ஞானத்தை பற்றி பேச முயல்றோம். அதனாலதான் நம்ம ஏமாற்றப்படுறோம். இந்த குறைபாடுகள் 4 வகையான குறைபாடு, புலன்கள் வந்து குறைபாடுடையதா இருக்கு நமக்கு. ஆனா பகவான் முழுமையானவர். அதனாலதான் அவரால் பூர்ணமா எல்லாத்தையும் நமக்கு சொல்ல முடியுது. ஆனா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவம் இல்லை. யாரு நல்லவர் யார் கெட்டவர் அப்படிங்கிற அந்த பிரிச்சு பார்க்க தெரியாம அந்த மாதிரி குறைபாட்டோட இருக்கும். பகவான் என்னமோ எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் சமபங்க அறிவை கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம தான் திசை திருப்பி அதை வேற மாதிரி பயன்படுத்திக்கிறோம், ப்ராப்பரா பயன்படுத்திக்கிறது இல்ல. விஞ்ஞானிகள் கூறுவார்கள், என்ன சொல்லுவா அப்படின்னா, இருக்கும் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே ஒளி இதுதான். ஆனா பகவானால அப்படி சொல்ல முடியும். இது மாதிரி இதுதான் எப்படி ஒரு தாய் சொல்றதை நம்ம எல்லாம் ஒத்துக்கிறோமோ, இதுதான் உன்னுடைய தந்தை அப்படிங்கிற மாதிரி, இதுதான் மூலம், நான் தான் எல்லாமே, நான் தான் மூலம், நான் தான் அதாவது என்ஜாயர், அனுபவிப்பவன், நீங்கள் எல்லாம் தொண்டர்கள், பக்தி தொண்டர்கள் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். இது அதுதான் ஸ்ருதி மந்திரம் வேதங்கள்ல இருந்து சொல்றது. வேதங்கள் நிறைய இருக்கு. அதுக்காக தான் வியாசர் வந்து 4 பாகங்களா ஏஜஸ் சாம அதர்வனம் பிரிக்கிறார். அதையும் படிக்க முடியல. ஏன்னா கலியுகம் ஒரு யுகம் போக போக மந்த புத்தி, கெட்ட எண்ணங்கள், ஞானங்கள்லாம் குறைஞ்சிடுறது. பிராமணாக்கள்லாம் படிச்சதெல்லாம் இல்லாம அவாவா இஷ்டத்துக்கு அவங்கவுங்க பண்றது, இதெல்லாம் ஆகுறதெல்லாம் அறிவுகள் 4 விதமான குறைபாடுகள் நிறைய ஆயிடுறது. அவன் என்ன சொல்லுவா, விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவா, இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படின்னு சொல்லுவா. அதான் ஆனாலும் அப்படின்னு அவ ஏதாவது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அதனால ஆராய்ச்சி பண்றா. இதுதான் ஏமாற்றுதல். இருக்கலாம், இருக்கு, ஆமா நான் தான் கடவுள்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும்.
இருக்கலாம், கடவுளாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான அந்த ஆராய்ச்சியில பயன் கிடையாது. ஞானம் என்பது முழுமையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பிறருக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நம்ம முதல்ல நம்பினாதான், வேதங்களை நம்பினாதான், மனு சாஸ்திரத்துல என்ன போட்டிருக்கு, ஆச்சாரியர்கள் சொல்றது உண்மை, பகவத்கீதால பகவான் அர்ஜுனனுக்கு ஆக சொல்லல, எல்லாம் நமக்காக தான் சொல்லியிருக்கார், அது உண்மை இப்படின்னு நமக்கு நம்பிக்கை வேண்டும். நமக்கு நம்பிக்கை இருந்தாதான் நம்ம மற்றவாளுக்கு சொல்றப்ப அவளும் நம்புவா. நம்ம அந்த ஆச்சாரியர்கள் சொல்றதெல்லாம் நம்ம பின்பற்றிட்டே வந்தோம் அப்படின்னா அப்பதான் அடுத்த வாழ் நம்ம சொல்ற வாழும் நம்புவா. அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்க அதுல ஒண்ணு போட்டிருக்க நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அகங்காரத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளாலையும் கத்துக்க முடியாது, அடுத்த வாளுக்கும் நம்ம எடுத்து சொல்ல முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனா நம்மளுடைய முறை முழுமையான ஞானத்தை முழுமையான மூலத்திடம் பெற்றுக்கொண்டு அதனை பிறருக்கு வழங்க வேண்டும். அது எப்படி பார்த்தாச்சு, பகவானை நம்ம பார்க்க முடியாது, என்ன பண்ணணும், வைஷ்ணவர்கள் மூலியமா நம்ம கத்துக்கணும். அப்புறம் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாலோ அதை பின்தொடரணும். அப்புறம் ஒரு குரு எடுத்துக்கணும், அவர் என்ன சொல்றாரோ அவர் குருவால மட்டும்தான் நமக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இணைக்கும் பாலம் யாரு அப்படின்னா குரு. அந்த குருவால மட்டும்தான் நம்மளை பகவானோட இணைக்கும் பாலமாக இருக்காரே ஒழிய நமக்கு நாமளே எதுவுமே பண்ணிக்க முடியாது, எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. அந்த குருவின் மூலமாக தான் நமக்கு முழுமையான மூலத்திடம் இருந்து அப்படின்னா குரு, அந்த குருவிட்ட இருந்து கேட்டுட்டு நம்ம அதை மற்றவாளுக்கு சொல்ல முடியும். இப்படி இருக்குப்பா, இப்படி இருக்குப்பா, நீ இப்படிலாம் இவ்வளவு நாள் எப்படி இருந்தையோ பரவாயில்ல, போயிட்டு போறது. எப்படி அஜாமிலா இறக்கும் தருவாயில் அப்பயும் கூட அவர் பகவானை கூப்பிடல. அஜாமிலன் என்ன பண்றார், நாராயணான்னு அவர்கள் அந்த வேசியோட பிறந்த குழந்தையை கூப்பிடுறார், அவருடைய கடைசி குழந்தையை கூப்பிடுறார் நாராயணான்னு. உடனே என்ன பண்றா, அந்த நேரத்துல யமதூதர்கள் வரா, இவாளும் வரா, விஷ்ணு தூதர்களும். விஷ்ணு தூதர்கள் என்ன பண்றா, இல்ல நாங்க தான் கூட்டின்னு போனோம், அவர் எங்களுடைய பாச கூப்பிட்டார், அவர் நாராயணான்னு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு. ஆனா பகவான் எவ்வளவு கருணாமூர்த்தியா இருக்கு. அப்புறம் அவருடைய பையனை கூப்பிட்டா கூட பகவான் இவாளை அனுப்பி அவரை சொர்க்கத்துக்கு அழைச்சின்னு வரா. அந்த மாதிரி நம்ம குரு மூலியமா தான் இந்த முழுமையான ஞானத்தை பெற முடியும். அதை பகவத்கீதை உண்மை முறையில் அப்படியே நம்ம வழங்குகிறோம். பகவத்கீதையில் ஏற்கனவே முழுமையானது. அது திருப்பி திருப்பி ஒவ்வொரு நாளும் அதை படிக்க படிக்க நமக்கு என்ன ஆகுனா புது புது அர்த்தங்கள் தோன்றும். ஒரு சில இடத்துல பகவத்கீதையை வாங்கி வச்சுப்பா, அது அப்படியே பரணியிலே இருக்கும். அந்த பரணியிலேயே ஒட்டடை தட்டி தூசு கூட தட்டி வைக்க மாட்டா. என்னைக்காவது சரஸ்வதி பூஜைக்கு அன்னைக்கு சாஸ்திரத்துக்கு எடுத்து லேசா தொடச்சிட்டு அதை பூஜைக்கு வச்சுட்டு இது பண்ணிடுவா. இப்படி எல்லாம் இருந்தோம்னா நம்ம சுக்கிருதி நமக்கு அவ்வளவுதான். நமக்கு மனித உடல்ல மட்டும்தான் அரிது அரிது மானிடரா பிறப்பது அரிது. நிறைய உதாரணங்கள்லாம் படிச்சோம் நம்ம. எப்படி ஆகுதி ஆகிறது அந்த ஆத்மா, பனி நீர் ஆகணும், அதுக்கப்புறம் அது நெல்லு அரிசி அதை சாப்பிடுபவன், இப்படி நிறைய உதாரணங்களோட எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அது மாதிரி இந்த மனித பிறப்புல மட்டும்தான் நம்ம குரு எடுத்துக்க முடியும். குரு எடுத்துட்டு நான் இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்மளால பார்த்தோம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் இந்த நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 4 விதமான குறைபாடுகள் இருந்தாலுமே கூட நமக்கு இந்த மனித பிறவி கிடைச்சதை நம்ம பயன்படுத்திக்கணும் ப்ராப்பரா அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளால எல்லா விஷயங்களையும் நம்மளால பண்ண முடியும். ஆனா நம்ம தான் என்ன பண்றோம், அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பகவத்கீதை உண்மை உருவில் அப்படியே சொல்லியிருந்தாலும் மக்கள் தாங்கள் ஏமாற்றப்பட வேண்டும் என்று விளைகிறார்கள். இது முழு உலகமும் ஏமாற்றுபவர்களும் ஏமாற்றுபவர்களுமே இருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே எல்லாரும் யாரை எப்படி ஏமாத்தலாம், யாரை எப்படி ஏமாறலாம், 2 பேருமே ரெடியாக இருக்காங்க. ஆனா பாகவதத்துல சுகதேவ கோஸ்வாமியும் சரி, பரீட்சித் மகாராஜாவும் சரி, 2 பேருமே பகவானை தெரிஞ்சுக்கணும். பகவான் என்ன உயிர் போற இன்னும் அவ்வளவு பெரிய ராஜா, அவருக்கு 7 நாட்கள்ல பாம்பு கடிச்சு அவருக்கு உயிர் போகிறதுன்னு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், ஐயோ எனக்கு உயிர் போறதுன்னா பேங்க் பேலன்ஸ் என்ன, கேஷ் பேலன்ஸ் என்ன, இது எங்க இருக்கு, அந்த பையன் செய்யறானோ இல்லையோ தெரியாது, அவன் அவருக்கு பண்றாளோ இல்லையோ தெரியாது, நான் பெத்த பையன்னு சொல்லிட்டு அவருக்காக அவஸ்தைப்படுறது. அதுவே உயிர் போற நேரம் நிம்மதியா உயிர் விடாம அந்த சொத்து என்னாச்சோ, இந்த இது பேட்டியில பீரோல இங்க இந்த சாவி வச்சேன் அந்த சாவி வச்சேன். ஆனா பரீட்சித் மகாராஜா அப்படிலாம் செய்யல. எல்லாம் அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை பார்த்துட்டு நன்முறையில ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலும் கூட
அதை பொறுப்பான அடுத்தது யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துட்டு கங்கை கரையில வந்து வெயிட் பண்றார். அவருடைய குலகுருவான ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி, வியாசரோட பையன் சுகதேவ கோஸ்வாமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். நான் இப்ப என்ன பண்ணணும், இது மாதிரி எனக்கு இன்னும் 7 நாட்கள்ல எனக்கு வந்து சாபம் கிடைச்சிருது, இந்த ஷிங்கிங்கிற அந்த இதனால எனக்கு பையனால எனக்கு பிராமண பையனால கிடைச்சிருது. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, என்னுடைய கடமைகள் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், கொடுத்துட்டேன். அடுத்த பொறுப்பாளிக்கு சத்ரினா நான் ஒரு ராஜாவா இருக்கு, என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டேன், எனக்கு இப்ப சொல்லுங்கன்னு பாகவதத்தை கேட்க ஆரம்பிக்கிறோம். அது மூலியமா ஒரு பாகம் தான் பாகவதம். ஆனா முழுமையான பாகவதம் நம்ம கேட்கறோம்னா நம்மளால கேட்கறதுக்கு எதுவும் புரிஞ்சுக்கவும் முடியாது நம்மளால. அதனாலதான் ஏமாத்தவங்க இருக்கிறதாலதான், ஏமாறுவர்கள் இருக்கிறதாலதான் ஏமாத்திட்டே இருக்கா. நம்ம ஒரு ஸ்டேஜ்லயாவது புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் நம்ம ஆத்துல யாரும் இது சொல்றா, திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றா, ஆத்மாங்கிறா, உடல் அல்லங்கிறா, அதுதான் ஆத்மாவை உணரணுங்கிறா. நம்மளும் தான் முயற்சிச்சு பார்ப்போமே. இந்த மனிதனால மட்டும்தான் நினைக்க முடியும். இந்த குறைபாடுகள் இருந்தா கூட பகவான் வந்து பார்த்துப்பார். அந்த குரு மூலியமா நம்மளை வந்து நாமளே இந்த மாதிரி கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். நம்மளும் ஏமாறாம இருக்கலாம். அதுக்கு வந்து எல்லாருமே இப்படிதான் இருப்பா. அதுவும் இந்த கலியுகத்துல வந்து ரொம்ப மோசமா இருக்கும். நம்ம வந்து எதையுமே நம்புற மாதிரியே பேசி நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவா. நம்ம கண் முன்னாடியே நம்ம கூடயே இருப்பா, நம்மளை ஏமாத்துவா. நமக்கு புரியவே புரியாது அதெல்லாம். அதுக்குதான் நம்ம நம்பர் 1 அப்படிங்கிற கிருஷ்ணாவை நம்ம பிடிச்சுட்டோம் அப்படின்னா, பூஜ்யமா இந்த பௌதீக உலகத்தில இருக்கிற பூஜ்யங்கள் அதெல்லாம் சேர்ந்ததுன்னா நமக்கு அது ஒரு பெரிய அமௌண்டா போயிடும். அதனால கிருஷ்ணரை இறுக்கி பிடிச்சுக்கணும். கிருஷ்ணரைனா எங்க பார்த்தாச்சும் நம்ம பகவான அவர்களுடைய பக்தர்களுக்கு பணிவிடை செய்யணும், கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யணும். இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலே நம்ம யாராலையும் ஏமாத்தப்பட மாட்டோம். நமக்கு இந்த இதெல்லாம் அதை பத்தி கேரே பண்ண மாட்டோம். நம்ம பாட்டுக்கு மேல மேல ஆன்மீகத்துல வந்து மேலும் நம்ம போயிட்டே இருப்போம். அதே மாதிரி ஏமாற்றுபவர்கள் இருக்கா அப்படின்னா அவர்கள் மேதாவிகள் அல்ல, முட்டாள்கள் அல்ல, அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். ஆனா அவங்களையே மேதாவியாக காட்டிக்கொள்றா. அவளே நான் தான் பெரியவன், என்னாலதான் இதெல்லாம் செய்ய முடியும், நான் தான் இந்த ஆட்சி பண்ண முடியும், என்னாலதான் இதெல்லாம் தீர்க்க முடியும் அப்படின்னு நமக்கு நாமளே ஏமாத்திக்கிறோம். இப்படிலாம் இருக்கிறதுனாலதான் அந்த வார்த்தைகள் வந்து நம்ம மற்றவங்களும் கேட்கிறோம். ஆனா கிருஷ்ணரை புரிந்து கொள்றதுக்கு முடியாது. ஏமாற்றுடைய அடைக்கலத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆதலால் அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இப்படிலாம் இருக்கிறவாளை கிருஷ்ணரை பத்தி சொன்னோம் அப்படின்னா புரியாது. இதுகள் ஏதோ பைத்தியம் எப்ப பார்த்தாலும் ஜபம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவா. எப்ப பார்த்தாலும் ஜபங்கிறதே இல்லாட்டி ஆத்மாங்குகள், இதுகளுக்கு ஒண்ணுமே தெரியல, உலகத்தை அனுபவிக்க தெரியல அப்படின்னு சொல்லிடுவா. ஆனா அவ சொல்லிட்டு போறா. நம்ம வந்து மனித உடல் கிடைத்து அரிது மானிடா பிறப்பது அரிதுங்கிறத நம்ம ஆத்மாவை உணரணும், ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைஷ்ணவர்கள், பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்கள் அவளுடைய அசோசியேஷன்லயே நம்ம இருக்கணும். அவளுடைய சங்கமத்துல இருந்தாதான் நான் ஏன் அவளுடைய சங்கமத்துல இருக்கணும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் சொல்லியிருக்கேன், மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் அப்படின்னு. எப்போதுமே பகவானை பத்தி சிந்திப்பா, பகவானை பத்தி பேசுவா, அவருடைய லீலைகளை பத்தி பேசுவா. அதனாலதான் நம்ம பகவானை பத்தி லீலைகளை கேட்க கேட்க ஸ்ரவணம் ஸ்மரணம் விஷ்ணு ஸ்மரணம் இப்படி எல்லாம் இருக்கிறப்ப நமக்கு ஒரு ஆத்மால உள்ள அழுக்குகள்லாம் வெளியில போகும். எப்படி நம்ம உடம்புக்கு சோப்பு போட்டு அழுக்கு போயிடுத்துட்டு இது பண்றோம், ஆனா ஆத்மா வந்து அழுக்குகள் என்ன, காம கோத மத ஆச்சரியம், நான் அப்படிங்கிற அகந்தை, என்ன ஆசை, பேராசையா மாறும். அந்த பேராசை நடக்கலன்னா அது காமங்கிறது பலவிதமான, வெறும் காதல் இச்சை அந்த காமம் மாத்திரம் கிடையாது. கோபம் அது கிடைக்கல அப்படின்னா கோபம், அவளை வந்து இது பண்றது, அவளை கொலை பண்றது, அவளுக்கு சாபம் விடுறது, இப்படி நமக்கு நாமளே நம்ம அழிச்சுக்கிறோம். மூலம் தன் வாயாலே கெடும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த மாயை வந்து ரொம்ப வலிமையானது. நம்ம வந்து ஏமாத்தப்படுறோம் அப்படின்னா இந்த மாயை வலிமையானது. அதுவும் எஸ்பெஷலி இந்த டிவோட்டிஸா இருக்கிறவா கிருஷ்ண பக்தர்கள் தான் மாயை வந்து வேகமாக இது பண்ணும். அது வந்து கட்டளையிட்டுட்டே இருக்கும், நீ இதை செய்யி அதை செய்யி இதை செய்யி அப்படின்னு. அதனாலதான் நம்ம ஏமாற்றப்படுகிறோம். அதே மாதிரி நீங்க வந்து கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா நினைச்சுட்டு எடுத்துக்கொள்கைன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க வந்து என்ன பண்ண, சாதாரண மனிதன், அது நீங்களும் கிருஷ்ணருக்கு சமமாக இருக்கலாம். ஆனா அவருடைய ஒரு பார்ட் அண்ட் பார்சல் தான், அவருடைய ஒரு அங்கம் தான் நம்ம. நீங்களும் கடவுளாக ஆகலாம், நீங்களும் அவதாரமாக மாறலாம், அப்படிலாம் இதெல்லாம் நடக்கிறது. ஆனா மக்கள் தங்களை மந்தையாக கூறுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் ஏமாற்றப்பட வேண்டும். எல்லாரும் ஒரு ஆட்டம் அந்த மாதிரி ஒரே இடத்துல இருந்து இது பண்ணிட்டு இருப்பா.
என்ன பண்ணுவா? இப்ப இருக்கிற இந்த பௌதிக உலகத்துல என்ன பண்ணலாம், எப்படி காசை ரெண்டாக்கலாம், அப்படியே ஏமாந்து போயிடுவா. பைசாவை போட்டுட்டு அதுல அவஸ்தைப்படுவா. எதுக்கு அதுல போடுவானே, அவஸ்தைப்படுவானே, அவங்களுக்காக இருக்கிற நேரங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு வீணடிக்க முடியுமோ, கொடுக்கப்பட்ட நல்ல மனித உடலை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வீணடிக்கிறோமோ நமக்கு டைவர்ஷன் ஆகிறது. இப்படி நம்ம நிறைய விதங்களை ஏமாற்றப்படுறோம். கிருஷ்ணர் கூறுவதே அவங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டார். நம்ம சொன்னா கேளுப்பா, இதெல்லாம் உணர்ந்துட்டேன், இது மாதிரி நிறைய பக்தர்கள்லாம் இப்படிலாம் ஆகிறா, இப்படிலாம் அவளுக்குலாம் நல்லது ஆகிறது, நல்ல இது கிடைக்கிறது அவளுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னா கூட அவளை நம்ப மாட்டார். அதான் பகவான் சொல்றாரு பகவத்கீதையில 18:66 ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஏனெனில் முழுமுதற் கடவுளால் ஏற்க கொள்ளப்பட்டாத தர்மம் தர்மமே அல்ல அப்படின்னு பாகவதத்துல 6:3-19 சொல்லியிருக்கா. ஒரு மனிதனோ அல்லது தேவர்களோ அல்லது உயர்வான மனிதனோ தர்மத்தை உருவாக்க முடியாது. பகவானால மட்டும்தான் என்ன தர்மங்கிறது உருவாக்க முடியும். இது நடக்காத காரியம். ஒரு மனிதனாலேயோ ஈவன் பிரம்மாலேருந்து மற்ற மேலோகத்துல இருக்கிறவாளாலேயோ ஒரு தர்மத்தை இது பண்ண முடியாது. உயர்வான மனிதர் ஆச்சார் யாராலையும் முடியாது. முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணனால் கொடுக்கப்பட்டது. முழுமையான உண்மை பகவானால கிடைக்கிறது அப்படிங்கிறது. பிரபுஜி அடுத்த பேஜ் இது பண்ணுங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதே மாதிரி 18.66 என்னிடம் சரணடையுங்கள், அதுதான் உண்மையான தர்மம். சொன்னேன் இல்லையா, சர்வ தர்மான் பரிக்ஷத்ய மாமேகம் சரணம் பிரஜ. என்கிட்ட சரணடைங்கோ, எல்லா தர்மங்களையும் விட்டுடுங்கோ, எதுக்காக கவலைப்படாதீங்கோ. சந்தியாதனம் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல, நித்திய கர்மா பண்ணல, என் பையனுக்கு பண்ணல, பொண்ணுக்கு பண்ணல, இதெல்லாம் கவலைப்படாதீங்க, என்கிட்ட சரணடைங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதேங்கிறாரு. ஆனா நமக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் என்ன பண்றோம், இது அதுதான் உண்மையான தர்மம். கிருஷ்ணனிடம் சரணடைந்து அவர் கூறும் வழிமுறைகளை பின்பற்றுங்கள், உங்களுடைய வாழ்வு முழுமையாக இருக்கும். நான் கேரண்டி தரார், பகவானே கேரண்டி தரார். ஆனா நமக்கு அது மேல நம்பிக்கை இல்லை. ஒரு காலம் இங்க வச்சுட்டு இன்னொரு காலம் அங்க வச்சுட்டு இங்கேயும் போக முடியாம அங்கேயும் போக முடியாம அவஸ்தைப்பட்டு இருக்கோம். நீங்கள் முழுமையான அறிவுரைகளை பின்பற்றுகிறீர்கள், அதனால் உங்கள் வாழ்வு முழுமையாக இருக்கும். சுலபமான முறை முழுமையாக வேண்டும் என்றால் நாம் முழுமையான அறிவுற்றவர்களை பின்பற்ற வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், முந்தைய ப்ரீவியஸ் ஆச்சாரியர்களை பின்பற்றணும், வைணவர்களை பின்பற்றணும். அவ சொல்றத நம்ம என்ன குரு சொல்றாரோ கிணத்துல போய் விழணும். ஏன் என்னை கிணத்துல போய் விழ சொல்வேன், நான் ஆசைப்பட்டு வாழ்றதுக்காக தானே இங்க இருக்கேனே அப்படின்னு சொல்லக்கூடாது. குரு என்ன சொல்றாரோ நம்ம அதை அப்படியே கேட்கணும். அதனால பகவத்கீதையான முழுமையான அறிவுரைகள் இருக்கு, அதை நம்ம அப்படியே ஏற்றுண்டு பின்பற்றினால் நாம் முழுமையாவோம். மிகவும் கடினமான வேலை கிடையாது அது ஒன்றும். என்ன சொல்றத கேட்டுக்க போறோம், அவ்வளவுதான். நான் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் இருந்தேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு முழுமையாக விருப்பம் இல்லை, ஏனெனில் நாம் ஏமாற்றப்பட விடுகிறோம். நமக்கு இது மாதிரிலாம் எதையுமே தெரிஞ்சுக்கணும், இந்த மனித பிறவிலேருந்து நம்ம மேல உலக பகவான் கிட்ட போய் அந்த ஆசைகள்லாம் இல்லாதனால திருப்பி நம்ம இங்க ஏமாந்துட்டே இருப்போம், திருப்பி மேல போவோம், பிறப்போம், இது மாதிரி பண்ணிட்டே இருப்போம், ஏமாற்றப்பட வைக்கிறோம். அதனால முழுமையா ஆகிறது இல்லை நம்ம கடைசி வரைக்கும். இதுதான் துன்பம். கிருஷ்ணர் மேலானவர், நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரை விட உயர்ந்தவர் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர். அவர்கிட்ட மட்டும்தான் பூரணமான எல்லா குணங்களும் இருக்கு, எல்லா விதமான இதுவும் இருக்கு. அவர் மூலமா தான் நம்ம ஆத்மாவை இயங்குறது அப்படிங்கிறது அவருடைய எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் சாதாரண மனிதன் கிடையாது, ஏனெனில் அவர் 3 வயது இருக்கும் பொழுதே பூத்தனா என்ற அரக்கை கொன்றவர். ஒரு 3 வயது உடைய குழந்தை பெரிய அசுரனை கொல்ல முடியாது, இது நடக்காது. கிருஷ்ணர் அல்லது கிருஷ்ணருக்கு எது கடினம்? கிருஷ்ணரால் பெரிய பெரிய பிரம்மாண்ட கிரகங்கள் சாதாரண பஞ்சை காற்றில் மிதக்க வைப்பது போல மிதக்க வைப்பது எளிது என்றால் அவரது விரலால் மலையை தூக்குவதா? நீங்க நினைச்சு பாருங்க, சுண்டு விரலால அப்படியே கோவர்தன் மலையை பகவான் தூக்கிறார். நம்மளால முடியுமா? இந்த சுண்டு விரலால எதையுமே பண்ண முடியாது, நம்மளால எதுவுமே முடியாது. ஆனா நம்ம தான் சக்தியிலே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம்.
அதுதான் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. பகவானால என்ன வேணா செய்ய முடியும், நம்மளாம் குறையுடையவர்கள். மலையை தூக்குறது கடினமாவதுக்கு அவருக்கு கடினம் கிடையாது. 7 நாட்களும் அவர் வந்து அந்த பிருந்தாவன மக்களை பாதுகாக்கிறார். அதனால ஏமாற்றுபவர்களுக்கு கிருஷ்ணர் அவருடைய மேலான வலிமைகளை காண்பித்தாலும் அதை நம்ப மாட்டார்கள். அவருக்கு இன்னும் வலிமை இருக்கு அப்படின்னு அதெல்லாம் பகவான் காமிச்சா கூட அதை யாருமே அதை வந்து நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறது. இப்ப இது வரைக்கும் படிச்சதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சீங்க அப்படிங்கிறது ஓரிரு வார்த்தைகள் நீங்க புரிஞ்சுன்றதை சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்கும் கேட்டதா இது வரைக்கும்? நல்லா கேக்குதுங்க. கேட்டுச்சு.